என்னென்ன சந்தேகம் வருமோ கேளு, எல்லா சந்தேகத்துக்கும் புஸ்தகத்துல பதில் இருக்கு, விட வாங்கிக்கோ, நீயா ஆராய்ச்சி பண்ணு, உனக்கு சரின்னு தோணினா செய் அப்படின்னு தனி மனித சுதந்திரத்தை மதிப்பது சனாதன தர்மம். நாம நினைச்சிட்டு போனோமோ தனி மனித சுதந்திரமே இல்லைனால எத்தனை கேள்வி கேட்க விட்டுருக்கா. யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், இவ ஒன்னும் கண்டுகொள்ளவே மாட்டான். ஆனா சாஸ்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருப்பா, இதுதான் நியாயம், இதுதான் நீதி, இதுதான் புண்ணியம், இப்படி செய், இப்ப செய்வியான செய், கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு வரணுமா யோசிச்சுட்டு வா. இவளுக்கிட்ட ஒரு பரபரப்பே இல்லை. பார்த்தீங்களா, நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஹிந்து தர்ம தலைவர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் வேகமா வேலையே செய்ய மாட்டேங்கிற சுவாமி. மற்ற இடத்துலலாம் என்ன பிரச்சாரம் நடக்கிறது தெரியுமோ, இவெல்லாம் வர்றதே இல்லை, நாங்க பாக்குறதே இல்லை என்னால். அப்படியெல்லாம் யாரும் பயப்படுறதே கிடையாதுங்க. இப்போ என்ன முதல்ல நடத்துறது நாம்ங்கிற எண்ணமே இல்லையே. நாம நடத்தல, பிரபஞ்சம் ரொம்ப நாளா பகவான் நடத்தின்னு தான் வந்துட்டு இருக்கார். அவர் சொத்தை அவர் ஜாகிரதையா பார்த்துப்பார். என்னால் ஆனது அவர் ஏதோ ஒன்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தாருன்னா அதை பண்றது நம்ம வேலையை தவிர கிடுக்கிடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாள்னா திரும்ப வரமாட்டா. இப்ப இங்க உட்காந்து கேட்டுன்னு இருக்கோம், உடனே எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுப்படுமான்னா சொல்றவருக்கே புரியலையே. அப்புறம்னா கேட்கறவாளுக்கு புரிஞ்சு திருந்தி வந்து எல்லாம் செய்யறது. இப்போ மெதுவா தான் நடக்கும். ஆன்மீகத்துல அவசரப்பட்டா ஏது நடக்காது. சட்டென்று முடிவு கிடையவே கிடையாது. இதை சாப்பிடு, இது முடிஞ்சு போடும். இன்னைக்கு எல்லாரும் அதுல விருப்பம். இதே போல ஏதானும் எனக்கு பித்ரு சாபம் இருக்கு, இது இருக்கு, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும். குழந்தை பிறக்கல, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும். கால் வலிக்கிறது, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும்னாலாம் நடக்காது. வைத்தியர்களே இப்ப என்ன தெரியுமா ஆரம்பிச்சுட்டா, முதல் வாரம் போய் மருந்து வாங்கிப்போம், சரி சரியா போலன்னா 2வது வாரம் போவோம், மாத்தி கொடுப்பா. உன் உடம்புக்கு இந்த மருந்து ஒத்து போல போல் இருக்கு, அதனால வேற மருந்து சாப்பிடும். 3வது வாரம் போனா மாத்தி கொடுத்தார். 4வது வாரம் நோயாளியை காணும். வைத்தியர் நினைச்சுட்டா நோய் சரியா படுத்துனுட்டு, அவனுக்கு நோய் பழகி படுத்து, அவனுக்கு சரியாலாம் போல, அவன் வரவே இல்லை. என்ன போனாலும் என்ன சொல்லுவா, சாமி உங்களுக்கு ஒரு வயசு ஆயிருக்கு, இனிமே இதுக்கு மேல சரியாகிறதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் அதை பழகிண்டு வாழறதுக்கு பார்த்துங்க. சில நோயெல்லாம் தீர்க்க முடியாது. அதை போலத்தான் உடல்ங்கிற நோய், அது அப்படியே படுத்தின்னு தான் இருக்கும். இருக்கிற காலம் வரைக்கும் சமம் கொடுக்கத்தான் போறது. அதை புரிஞ்சுக்கிறது தான். எதற்கும் சட்டென்று முடிவு இங்க சொல்றது இல்லை. இப்போ துன்பங்கள்லாம் உடனே விலகி போயிடும் வாங்கோ சொல்லவே மாட்டான். நீங்க பக்தி பண்ணுங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, உடனே கடன் தொல்லை தீரும். எந்த ஹிந்து ஆச்சாரியன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லவே மாட்டான். அது சங்கராச்சாரியர் வழி வந்தவாளா இருக்கட்டும், ராமானுஜர் வழி வந்தவாளா இருக்கட்டும், மத்வாச்சாரியர் வழி வந்தவாளா இருக்கட்டும், 3 பேரும் கூப்பிட மாட்டான். இதை பண்ணு, நோய் தீர்ந்து படும். பின்ன எதுக்கு சுவாமி வாழலாம் ஆச்சாரியாள் இந்த மாதிரி சொல்ல வேண்டாமன்னால், அவ நோயை எப்படி சகிச்சுக்கிறதுக்குன்னு கத்து கொடுத்துடுறேன், அதை தெரிஞ்சுக்கோ. நோய் தீர்ந்து போயிடும்னு எனக்கு சொல்ல தெரியாது. நீ எப்ப பிறந்தையோ அப்பவே நோய் படுத்தத்தான் போறது. தீரும்னு எப்ப தெரியுமோ சொல்லுவோம், பிறவி தீர்ந்த அன்னைக்கு நோய் தீர்ந்து போயிடும். நாம நினைச்சுட்டு இருக்கிறது பிறவியில் நோயினுட்டு, பிறந்திருக்கேன் பிறந்த இடத்துல நோயின்னு நாம நினைக்கிறது. ஆனா சனாதன தர்மம் சொல்றது பிறவியே நோய், பிறவியில் நோய் இல்லை, பிறந்திருக்கிய பிறவியே நோய். பிறவாம இருக்கிறதுக்கு வழி என்னன்னு தேடுப்போம். பிறந்துட்டோம், இனிமே பிறக்கிறதுக்கு கூடாது. அப்ப அதற்குரிய மார்க்கம் தேடணும் இல்லையோ? அந்த மார்க்கம் கிருத்தயுகத்துல மாறுதல், திரேதாயுகத்துல வேற, துவாபர யுகத்துல வேற, கலியுகத்துல வேற. இதை எவ்வளவு தெளிவா எத்தனை புராணங்கள். இன்னொன்னும் பாருங்க, நம்ம மதத்தை ஹிந்து மதத்தை தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி ஒரே ஒரு புஸ்தகம் கொடுத்து இந்த 200 பக்கத்தை படி, நீ உடனே இந்த ஹிந்து மத பிரச்சாரகனாயிடலாம் சொல்லவே மாட்டா. ஒரு நாள் இந்த வருஷம் போடச்சே கலியுக தர்மம்னுவா, அடுத்த வருஷம் போடச்சே சஹஸ்ரநாமம் தலை போடுவா, அடுத்த வருஷம் போடச்சே பகவத்கீதைன்னு போடுவா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், பகவத்கீதை 2வது அத்தியாயம் போடுவா, 4வது அத்தியாயம். நம்ம இது என்ன ஒரு புஸ்தகமா நீங்களும் சொல்லவே மாட்டீங்களா? இன்னும் ஒரு தரம் வரைச்சும் புஸ்தகமா சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாயன்மார்கள் நிறைய எழுதியிருக்கா, இந்த பக்கம் ஆழ்வார்கள் எழுதியிருக்கா, சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, தெலுங்குல இருக்கு, தமிழ்ல இருக்கு, எத்தனையோ மொழிகள் இருக்கு. இத்தனை ஆண்டுகள் போயிருக்க, அத்தனை பேர் எழுதி வச்சிருக்கா, அத்தனை பேர் பெருமான அனுபவிச்சிருக்கா, எழுதி வச்சிருக்கா. நம்மள என்ன எல்லாத்தையும் படைச்சாதான் முக்தின்னு பகவான் இங்கன்னு சொன்னாரன்னா, அதை அவர் சொல்லவே இல்லையே. நீ என்னிடத்துல சரணம்னு பற்று முக்தின்னு சொன்னாரே தவிர, நான் எத்தனை புஸ்தகம் கொடுத்துருக்கேனோ அத்தனை புஸ்தகத்திலையும் முனைவர் பட்டம் வாங்கினா முக்தி கொடுக்குறேன்னு எப்பவான்னு சொன்னாரா? கத்துக்கறியான விருப்பப்படு உனக்கு கொடுக்குறேன், ஆசை இருந்தா கொடுத்துட்டு போறேன், நம்பிக்கை இருக்கணும், உறுதி இருக்க வேண்டும், அவ்வளவுதான் இங்க கேட்கிறாரு தவிர அதுக்குன்னு நம்ம தர்மத்துல நிறைய புஸ்தகம் இருக்கும், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லை. சாமி அப்பனா என்ன ஒன்றும் படிக்க வேண்டாங்கிறீரா? இல்லை, நான் அப்படியும் சொல்ல வரல. உங்களால எத்தனை முடியுமோ அத்தனை படிங்கோ. ஆனா இத்தனை படிச்சாதான் மோட்சம். ஏன் அவ்வளவு? சில பேர் கணக்கு வச்சுருக்கா, 108 வைணவ தலங்களோ இல்லையோ, இப்போ பக்கத்தில் நவதிருப்பதி இருக்கு, 108 சிவ வைஷ்ணவ தலம்ங்கிறோம், 108ஐயும் தரிசனம் பண்ணாதான் முக்தி கிடைக்குமாம். எங்கேயும் எழுதப்படலை.
அப்படின்லாம் இல்லை. நம்ம பெரிய இப்போ ஏதோ வாய்ப்பு வசதி நிறையா இருக்குது, எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, கிடுகிடுன்னு 108 போயிட்டு வந்துடுறா. பத்ரிகாசிரமம் போயிட்டு வரணும்னா இப்போ நிறையா செலவாகுது. முக்திநாத் போனோம்னா போகிறதே கஷ்டம். சாலக் கிராமம்னு கேள்விப்பட்டிருக்கேன், நேபாளில் இருக்கேன். முக்திநாத் போகிறது சிரமம். அது இப்போ ஆகாய விமானம் விட்டுட்டா 40,000 ரூபாய். இன்னைக்கு கிளம்பினா 5ஆம் நாள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமைக்கு திரும்பி வந்துடலாம். 40,000 ரூபா கொடுத்தா போகிறோம். போயிருக்காள் என்ன சுவாமி, உடனே போனோம், அந்த முக்திநாத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா முக்தி கையில நிச்சயமா அப்படின்னு நீங்க யாரும் சொல்லவே இல்லை. இப்போ ஏன்னால் இப்போ எங்கள் தாப்பனார் காலத்தில் எத்தனையோ வித்வான்கள் இருந்தா ஒத்தரும் போனதில்லை. அவளுக்கு வாய்ப்பே கிடையாது, வசதி கிடையாது. முதல்ல பண வசதி இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்று. இப்போ இந்த மாதிரி பறந்து கிறந்தெல்லாம் போயிட்டு வர முடியுமா? இன்னொன்று, அவள் ஆச்சாரத்தை குறைச்சிக்கவே மாட்டான். இப்போ நம்ம எங்கே வெளியில் போனோம்னாலும் ஆச்சாரம் குறைஞ்சிடுமோ இல்லையோ, அதுக்குரிய ஆகாரம் கிடைக்குமா, தண்ணீர் வசதி இருக்குமா, இவா பண்றபடி பழைய கரியடுப்பு விறகடுப்பெல்லாம் போற இடத்துல கிடைக்குமா, இதனாலேயே தங்க கிராமத்தை விட்டு இவா நகரவே மாட்டா. யார் பேர்லையோ படணும் விழுப்பு இருக்கும், அது இருக்கும், எதுக்கு சுவாமி வம்பு? அப்போ முக்திநாத் சேவைக்கு இல்லையன்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு துளசி அவர் திருவடியில போட்டா அவர் மோட்சம் தரமாட்டேன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. நான் அங்கிருந்தே மோட்சத்துக்கு போயிருக்கிறேன், இங்கேயும் போக வேண்டாம் அங்கேயும் போக வேண்டாம். அப்போ இந்த சனாதன தர்மத்தில் வலியவர்களுக்கும் மார்க்கம் உண்டு, எளியவர்களுக்கும் மார்க்கம் உண்டு. வசிஷ்டாச்சாரியர் விஸ்வாமித்திரரை போல இருக்காளா, அங்க இருக்கும் யோக மார்க்கம். அஷ்டமகா சித்தி அஷ்டாங்க யோகம் எங்கேயும் இருக்கும். ஒண்ணுமே தெரியாத பிரகலாத நாட்டம் ஒரு அசுர குழந்தை வருவா, அவனுக்கு 2 பூவை போடு மோட்சத்துக்கு போயிட்டே இரு என்ன சொல்லும். இதற்கும் வழிகாட்டி அதற்கும் வழிகாட்டுறது பாருங்க, அது இந்த தர்மத்துக்கே உண்டான ஏத்தம். அதனால நிறைய இருக்குன்னு நம்ம கவலைப்படப்படாது. அந்த ஒரு மார்க்கம் ஒத்தொத்தருக்கு இருக்கு. கர்மயோகம்ங்கிறீங்களே, ஞான யோகம்ங்கிறீங்களே, பக்தி யோகம்ங்கிறீங்களேனால் ஒத்தொத்தருக்கு கர்மயோகம், ஒருத்தருக்கு ஞான யோகம், ஒருத்தருக்கு பக்தி யோகம். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட போறோமா? இப்போ எனக்கு எள்ளோரை பிடிக்கும், உங்களுக்கு மிளகோரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு புளியோதரை பிடிக்கும், ஒருத்தருக்கு தேங்காய் சாதம் பிடிக்கும், ஒருத்தருக்கு எலுமிச்சம்பழ சாதம் பிடிக்கும். எத்தனை இருக்கு பத்தியா? எந்த சம்பிரதாயத்திலேயானு உண்டோ? நம்ம மதத்தில் மட்டும்தான் அது உண்டு. இப்போ கோவிலுக்கு போகிறோம்னு சொன்னால் சனிக்கிழமையா சரி எள்ளோரை வாங்கிக்கோ, வெள்ளிக்கிழமையா மிளகோரை வாங்கிக்கோ, செவ்வாய்க்கிழமையா தேங்காய் சாதம் வாங்கிக்கோ. இந்த கதம்பத்தை விட்டுட்டீர், அது இன்னும் நன்னா இருக்குமேனா சரி திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கோவிலுக்கு போனால் கொடுத்து வயத்தை நிரப்பி அனுப்புறா. இந்த லோகத்திலையும் நன்னா இருக்கலாம், போகிற இடத்துலையும் நன்னா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கிறதுக்கு சுலபமா இருக்கிறதுக்கு வழிகாட்டும். ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டவர். உடலும் ஆத்மாவும் ஒன்று அல்ல. எல்லா மதமும் சரி, நம்ம சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மா வேறு, உடல் வேறு. எந்த பெரிய ஆச்சாரியனா இருக்கட்டும், இதையே தான் ஆசேது ஹிமாச்சலம் சொல்லிட்டு போயிருக்கா. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு சங்கராச்சாரியர் இருக்கும், ராமானுஜாச்சாரியர் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்கம். அவ்வளவு உயரமான நிலைமையில இருக்கிறவா, உயர்ந்த நிலையில இருக்கிறவாளுக்கே கருத்து ஒருமித்து போலே சுவாமி. இவா 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா நாங்க குழம்பி போடுறோம். நாங்கள்லாம் எளிய மக்கள். சங்கரரும் ராமானுஜரும் ஒன்னா சொல்லியிருந்தா நாங்கள் நிம்மதியா இருக்கமோ இல்லையோ? ஏன் அவா 2 பேர் இப்படி, இப்போ நீங்க இப்படி இட்டுக்கிறீள், இப்படி குறுக்க விபூதி இட்டுக்கிறா, இது வேற அது வேற, இதெல்லாம் ஒன்றும் புரியல சுவாமி. அதனால அவளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை போல் இருக்கு. இதான் சனாதன தர்மத்தில் ஆபத்துன்னுவா. 2 விஞ்ஞானிகள் எடுத்துப்போம், ரொம்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நோபல் பரிசெல்லாம் பெற்றவா இருக்காளோ இல்லையோ, அவா 2 பேருக்குள்ள எத்தனை மன வைரம் இருக்கு தெரியுமோ? இந்த விஞ்ஞானி இப்படித்தான் இருக்குன்னு வரும், அந்த விஞ்ஞானி கிடையாது இப்படித்தான் இருக்குன்னு வரும். இவர் 1800 ஒன்று சொல்லியிருப்பார், நேரம் 100 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு 1900 இதை மாத்திருவா. ஆனா நம்ம அறிவியல் புத்தகத்தில் எடுக்கச்சே 2 பேரையும் நோபல் பரிசு வாங்கியிருக்கான்னு போட்டு இவர் சொன்னது இது, இவர் சொன்னது இது, இருவரும் கொண்டாடத்தக்கவர்னுவா. ஆனா நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இது பாருங்க சுவாமி, சங்கர் இப்படி சொல்றார், ராமானுஜர் இப்படி சொல்றார், ஒருத்தர் சண்டைன்னு பேசிட்டு இருப்போம். அப்ப அந்த விஞ்ஞானிகளுக்குள்ள சண்டைன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதை சொல்றதே இல்லை. இவருக்கும் செலவு வச்சுடுறா, அவருக்கும் செலவு வச்சுடுறா. ஆனா ஏனோ இதை மட்டும் சண்டைன்னு சொல்றாள்னா ஒரு சண்டையும் இல்லை. 98% 2 பேரும் ஒன்னாத்தான் சொல்லியிருக்கா. நம்ம மனுஷன் புத்தியே எப்படி போகும்னா, ஒன்னா ரொம்ப நேரம் பேசியிருந்தா அவளை கண்டுகொள்ளவே மாட்டோம். சரிண்ணா ஏதோ ஒன்னா பேசிட்டு இருக்கா, 2 பேரும் கொஞ்சம் குரலை வசத்தி ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறா பாருங்க, கிடுகிடுன்னு போய் அங்கே நின்றுப்போம். என்னமோ நடக்கிறதே, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம 2 பேரும் ரொம்ப நேரமா ஒத்துமையா பேசியிருந்தாளேன்னா அதை பத்தி நான் எங்களுக்கு என்ன சுவாமி இருக்கு, இப்போ அது அவ பாட்டு பேசின்னு இருக்கட்டும், எங்களுக்கு தெரிய வேண்டியது அவ சண்டை ஆரம்பிக்கச்சே போடுவோம். அதை போல இப்ப நம்ம எல்லாரும் எதை பார்க்கிறோம்னா, சங்கரர் இப்படி சொன்னார், ராமானுஜர் அப்படி சொன்னார். எதுல? இந்த கடைசி 2%. 98 ஒன்னா சொல்லியிருக்கா. திருடாதே, பொய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, பணத்துக்கே ஆசைப்படாதே, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு, ஜீவகாருண்யத்தோட இரு, யோகத்தில் ஈடுபடு, தினமும் பகவானை தியானம் பண்ணு, பூஜை பண்ணு. 10 விஷயம் எல்லாரும் 3 ஆச்சாரியாலும் ஒன்னா சொல்லியிருப்பா. ஆனா நம்ம இந்த 10ஐயும் விட்டுட்டு இந்த ஒன்னா இருக்கிறதெல்லாம் விடும்.
அதை தாண்டி இந்த 11வது ஒண்ணு சொல்லியிருக்கான்னு, அது ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ நிலைமைக்கு 11வதுல ஏதோ ஒரு வேறுபாடை சொல்லியிருக்கா. நம்ம நேர இப்ப அதை பத்தி யோசிக்கணுமா? முதல்ல 10 தாண்டுவோம். இந்த 10 2 பேரும் ஒத்துமையா சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதை மொத்தத்தையும் பண்ணுவோம். சரி சுவாமி, பண்ணிட்டு வரேன். அப்புறம் என்னன்னால், அப்பதான் அந்த 11வதுனுடைய உண்மையே நமக்கு புரியும். இந்த 10 பண்ணாம 11வது படிக்க போனோம்னா புரியவே புரியாது. முதல்ல இந்த 10ஐயும் கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் 11க்கு போனா தான் அதனுடைய உண்மையே தெரியும். பெரிய விஞ்ஞானி இருக்கார். நான் இப்பதான் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். அந்த விஞ்ஞானி கூப்பிட்டு எனக்கு வகுப்படுன்னு அவர் எடுப்பாரா? அவர் சொன்னி முதல்ல தேறி வா, முனைவர் பட்டம்லாம் வாங்கிட்டு வா, அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஏன் உமக்கு தான் விஞ்ஞானம் தெரியுமே, எனக்கு சொல்லிக் கொடுமேனால், நான் இப்ப என்ன படிச்சிருக்கேனோ அது உனக்கு சொன்னா புரிய கூட போறதில்லை. இப்போ நான் எங்கேயோ பேச போறேன், நீ எங்கேயோ கீழே இருக்க போற, அதனால பார்த்துப்போம். இதே போலத்தான் ராமானுஜரோ சங்கரரோ மத்வாச்சாரியரோ ஒரு வேற விஷயம் சொல்லியிருக்காள்னா, நாம அந்த நிலைக்கு உயர்ந்த பிற்பாடு தான் அதை நம்மால புரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். அவ எங்கேயோ இருக்கா, நம்ம கீழே இருக்கோம். அந்த நிலைக்கு எப்படி உயரணும்னால், அவ ஒத்துமையா எதை சொல்லியிருக்காளோ அதை அத்தனையும் கடைபிடிக்கணும். பண்ணாதான் அந்த நிலைக்கு நம்ம உயரவே முடியும். அதை பண்ணவே மாட்டேங்கிறோமே. அவ சொன்னது இப்ப திருடாதே, போய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னா அது மட்டும் வேண்டிருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் பண்ணாம 11வது விஷயம் வேறுபாடுனால் இப்படி பார்க்க கூடாது. நமக்குள்ள எத்தனையோ ஒற்றுமைகள் உள்ளன. அந்த ஒற்றுமையா சொல்லப்பட்ட தர்மம் தான் நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மம். இந்த கலியுகத்துக்கு ஏற்பட்டது ரொம்ப எளிமையான தர்மம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.